வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ நீங்கள் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட சம்மர் ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஷாப்பிங் பண்ணும்பொழுது சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குறது, எப்படி நம்ம இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் நம்ம ஷாப்பிங் பண்ணும்பொழுது அதுக்கான பணம் எப்படி சேர்க்குறது, ஷாப்பிங் பண்ணும்பொழுது என்னென்ன மாதிரியான மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி பசங்களுக்கு ஸ்கூல் திங்ஸ் வாங்குவோம் இல்லையா, அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். ரெண்டையும் சேர்த்தப்போ ரொம்ப லென்த்தியாக வந்துருச்சு. ஸோ அதனால் அது தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்த்திங்கன்னா, நாங்கள் சம்மர் ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா என்ன வாங்குவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வீட்டுக்கு போடக்கூடிய ரஃப் ட்ரெஸ்ஸு, பசங்களுக்கான ரஃப் ட்ரெஸ்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஏதாவது, அது பிளாஸ்டிக் திங்ஸ் எதுனாலும் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா சம்மரில் தான் வாங்குவோம். அது அப்படி 1 இயருக்கு நாங்கள் வச்சுப்போம். ஸோ இதுக்கு நான் எப்படி பணம் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் இப்போ 25 வாங்குகிறோம், இந்த மே மாதம் வாங்குகிறோம் அப்படின்னா, நாங்கள் போன மே மாதத்துலேருந்து இந்த ஏப்ரல் அந்த 1 இயர் 12 மந்த்ஸுக்கு நாங்கள் பணம் எடுத்து வைப்போம். நீங்கள் என்னோடய பட்ஜெட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சின்னு தனியாக ஒரு பணம் எடுத்து வச்சுருப்பேன். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் 10% சேவிங்ஸ் இல்லாமல் எமர்ஜென்சி அப்படின்னு நான் எடுத்து வச்சுருப்பேன். அந்த எமர்ஜென்சி சில சமயம் பார்த்திங்கன்னா 1000 இருக்கும், சில சமயம் 2000 இருக்கும். அது வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் நான் அந்த எமர்ஜென்சிங்கிறத நான் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு, அதுலேருந்து ஒரு 500 நான் தனியாக இந்த மாதிரி சம்மர் ஷாப்பிங்னு எடுத்து வச்சுருவேன். அப்போ எனக்கு கண்டிப்பாக ஒரு 12 மந்த்ஸில் 6000 சேர்ந்துடும். பட் அந்த 6000ஐயுமே நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அந்த 6000க்குள்ளே தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட் அப்படியே அந்த சம்மர் ஷாப்பிங்னே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மாதம் 500 நான் அதில் எடுத்து வச்சுட்டே இருப்பேன். ஸோ அதில் அமௌண்ட் எப்போதுமே பார்த்திங்கன்னா எக்ஸஸாக தான் இருக்கும். இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வர சொல்கிறேன். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா, இந்த சம்மருக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டோம் என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வீட்டில் தேவைப்படக்கூடிய பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால அது எல்லாமே வேணான்னு சொல்லியாச்சு. எல்லாமே நல்லா இருக்குது. பாத்திரங்கள்லாம் ஆல்ரெடி பரனில் இருக்கிறதே இறக்கி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி வெசல்ஸோ பிளாஸ்டிக் திங்ஸோ எதுவுமே வாங்க வேண்டியது இல்லை. வீட்டு உபயோகப் பொருட்கள் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன வாங்கணுங்கிறப்ப எங்களுக்கு ரஃப் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பசங்களுக்கு 2 பசங்களுக்கு ஒய்ஃபுக்குமே ரஃப் ட்ரெஸ் வேணும் அப்படின்னாங்க. ஸோ எனக்குமே ரஃப் ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ என்னுடைய பேண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான சில பேண்ட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் தூக்கி போட மனசு அதெல்லாமே பார்த்திங்கன்னா 3/4 மாற்றிட்டு அதை நான் எனக்குன்னு வச்சுட்டேன். ஸோ அதில் நான் மணி ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ அது 3/4 நம்ம அப்படியே போட்டுக்கலாம் வீட்டுக்குன்னு. டிஷர்ட்டுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நான் ஆன்லைனில் ஷாப் பண்ணது அப்படியே இருக்குது. ஸோ அது அப்படியே வச்சுக்கும். ஸோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பசங்களுக்கு ஒய்ஃபுக்கு அவங்களுக்குலாம் ரஃப் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கர்ச்சீஃப் வாங்க வேண்டியது, வீட்டுக்கு கொஞ்சம் மிதியடி வாங்க வேண்டியது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு நாங்கள் லிஸ்ட் போட்டுக்கிட்டோம். ஸ்கூல் நான் தனியாக ஸ்கூல் திங்ஸ் தனியாக நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே நாங்கள் லிஸ்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆன்லைனில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். ரஃப் ட்ரெஸ்ஸுன்னு நம்ம போவோம். ஆனால் நம்ம கடைகளில் போய் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரஃப் ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா 250 300 அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் ஹோல்சேல்லே பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. சரின்ட்டு ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு பேக் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிட்டு 442 ரூபா போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேட்டிங் பார்க்குறத விட அவங்க ரியல் இமேஜ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இமேஜ் போய் பார்த்தப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். 4 பீஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு 3 பீஸ் டிஸ்பிளே வச்சுருக்கேன் பாருங்களேன். ஸோ நாங்கள் ரொம்ப 4 கலருமே சூப்பராக வந்துச்சு. ஒரு பேக் நாங்கள் பிரித்து அவங்க வீடியோ எடுக்கிறதுக்காக தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ 4மே சூப்பர் குவாலிட்டி. இப்போ நீங்கள் பாருங்கள், 4 ரஃப் ட்ரெஸ் 442 ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு செட்டோட ரேட்டு 100 ரூபா தான் வருது. ஸோ இந்த ரஃப் ட்ரெஸ் இதே குவாலிட்டியில் நாங்கள் போய் கடையில் வாங்கும் பொழுது 250 ரூபா 300 ரூபா சொன்னாங்க. ரஃப் ட்ரெஸ் வித்து அந்த பேண்ட்டும் மேலே போடக்கூடிய அந்த டிஷர்ட்டும். ஸோ அப்போ எங்களுக்கு இது எவ்வளோக்கு எவ்வளோ லாபம் பாருங்களேன். பார்த்திங்கன்னா இது சூரத்லேருந்து வந்துச்சு, நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துச்சு. அது சரி, பாப்பாவோட ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி தம்பிக்கு நாங்கள் பிளான் பண்ணப்போ தம்பிக்கு நிறைய டிஷர்ட், வீட்டுக்கு போடக்கூடிய டிஷர்ட்ஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் ட்ரௌசர்ஸ் இல்லை. ஸோ ட்ரௌசர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கடையில் போய் நாங்கள் முன்னாடி விசாரித்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரௌசர் 100 ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் இங்கே பேக் ஆஃப் 5 பார்த்திங்கன்னா 247. இது மேனுஃபேக்சரர் எங்கன்னு நாங்கள் நெட்டில் பார்த்தப்ப மீஷோவில் தான் வாங்கினோம். ரெண்டுமே பார்த்தப்ப திருப்பூர் போட்டுருந்துச்சு. சரி, திருப்பூர்னா கண்ணு மினிட்டு குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு வாங்கினா 5 ட்ராயர் ட்ரௌசர்ஸ் பார்த்திங்கன்னா 247க்கு கிடச்சிச்சு. அப்போ ஒரு ட்ராயரோட ரேட்டே 50 அந்த பக்கம் தான் வந்துச்சு. ஸோ அப்போ இது பக்கா டீல்.
கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ அப்போ குவாலிட்டியுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானே உங்களுக்கு இந்த பேக்கில் வீடியோவாக எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் மீஷோலையோ இல்லை எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குறப்ப அவங்க ரியல் இமேஜ் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து வாங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. ஒரு பிரித்த தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எங்கேயாவது பிரிஞ்சிருக்கான்னு பார்த்து எங்கேயுமே பிரியலை. ஸோ அப்போ இந்த நாங்கள் ரெண்டையுமே நாங்கள் கடையில் போய் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கே ஒரு 2000 வந்திருக்கும். பட் எங்களுக்கு ரெண்டையுமே சேர்த்து எப்படியும் ஒரு 600 முடிஞ்சிச்சு. இந்த நைட் ட்ரெஸ்லாம் வந்து 300 4 ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா 1200, இதெல்லாம் வந்து 90 100 சொல்லுவோம். ஸோ எப்படியும் 2000 பக்கம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நைட்டி நாங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தோம். பட் நைட்டி வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை. இவங்க சொன்னாங்க இது வந்து கடையில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கே வந்து திருச்சியில் திருப்பூர் காட்டன் சொல்லி ஒரு பெரிய திருப்பூர் ஹோல்சேல் கடை வச்சுருந்தாங்க. ஸோ 2-3 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இடம் பார்த்தோம், அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இல்லை. சரின்னு சொல்லிட்டு 2வது கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக போனப்போ இந்த 4 நைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 300. நாங்கள் வந்து 250, எப்போதுமே 250 அந்த ரேஞ்ச் தான் அவங்க எடுப்பாங்க. பட் இந்த தடவை சரி இது அந்த 250யும் இருந்துச்சு. அதை விட அந்த 300 வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, சரி நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, 50 ருபீஸ் அந்த கூட வந்தாலுமே உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு. ஸோ இதுவுமே நல்லா பக்கா குவாலிட்டி. இதுக்கு வந்து ஆன்லைனை விட இது இங்கே சீப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை நேர்கடையில் எடுத்துட்டோம். இதே திருப்பூர் ஸ்டோரில் நாங்கள் விசாரித்தப்ப பாப்பா தம்பி ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கூட தான் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து கர்ச்சீஃப் தேவைப்பட்டுச்சு. ஸோ கர்ச்சீஃப் ஒரு கர்ச்சீஃபோட ரேட் வந்து 30 சொன்னாங்க. எனக்கு இன்னும் இது பேக்காக வாங்கினா இன்னும் சீப்பாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க வந்து பேக்குமே அதே ரேட்டை தான் சொன்னாங்க. சரி ஓகே, இந்த இடத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப் வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து மேட்டு வாங்கிறதுக்காக பார்த்தோம். ஸோ மேலே எதுவும் இருக்கான்னு பார்த்தப்ப ஒரு 4 இடத்துக்கு வந்து போடணும். ஸோ 3 மேட்டு புதுசாக பிரிக்காமே இருந்துச்சு. ஸோ அதை 3 இடத்துக்கு போட்டுட்டு கிச்சனுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய மேட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பான ஐட்டம், இதை போய் எதுக்கு ஆன்லைனில் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனோம். இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 150 149 பக்கம் போட்டிருந்தாங்க. பட் 132 ருபீஸ் கொடுத்தாங்க. பட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, நாங்கள் 60 ரூபா தான் மேட் வாங்கினோம். அந்த 60 ரூபா மேட்டும் இருந்துச்சு. அது வந்து குவாலிட்டி பிஞ்சு வந்துருந்துச்சு. ஸோ கிச்சனுக்கு போடுறது வந்து கொஞ்சம் ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குவோம்னு சொல்லிட்டு இது வந்து 132 ருபீஸ்க்கு வந்து வாங்கினோம். ஸோ மற்றதெல்லாம் பில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம நைட்டி வாங்கின அந்த கடையில் 1290 வந்துச்சு. 4 நைட்டி ஒரு 3 கர்ச்சீஃப்க்கு. அதுக்கப்புறம் இது சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம் மேட்டு. ஆக்சுவலாக அந்த திருப்பூர்லேயே மேட்டு வச்சுருந்தாங்க, அது இல்லை, ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னாங்க. சரி இது அவசரமாக தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால இதை மட்டும் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 132 ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்கூல் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.